Praise the Lord. சரி, உங்களை எல்லோரையும் பாஸ்டர் இந்த நாளிலும் கூட ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு விஷ் பிளஸட் நியூ இயர். ஓகே, புதிய ஆண்டுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். பாஸ்டர் உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக இந்த ஆண்டில் நீங்கள் நிறைய காரியத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. கர்த்தர் என்னோடு என்ன பேச போகிறார் என்று சொல்லி எதிர்பார்த்து நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த தாகமான உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மத்தியிலே கர்த்தர் இன்றைக்கு பேச இருக்கிறார். வாஞ்சியோடு இருக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஸோ ஐ ஆல் ரெடி ஃபார் காட்ஸ் வேர்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லோரும் என்ன செய்வோம்? நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். லெட் அஸ் ப்ரே. தகப்பனே, இந்த திரு விருந்துக்கு ராஜா நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நியூ இயர் சர்வீஸ்லையும் ஆண்டவரே ராஜா உம்முடைய செய்தியை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் இந்த 2 காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. எங்களுக்கு வைத்திருக்கின்ற அந்த மன்னாவை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க வந்திருக்கிறீங்க. ஆவியானவரே, என்னை ஊழியக்காரனாய் நீ தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. என் மீது உம்முடைய கரம் இருக்க வேண்டும். பேச போகிறது அடியேன் அல்ல ஆண்டவரே, ஏன் மூலியமாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு இந்த நாளிலும் கூட பேசுங்கள் என்று சொல்லி இந்த ஆராதனை நான் முழுமையாய் உம்முடைய கரத்துக்கு நேராய் நான் கொண்டுட்டு வருகிறேன். கர்த்தர் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ வீட்டிலும் ஜூம் சர்வீஸில் பங்கெடுத்த எல்லா பிள்ளைகளையும் பாஸ்டர் உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஹாப்பி நியூ இயர் to those who are watching via Zoom. God bless all of you. Right, நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த வருஷம் நிறைய வசனம் எனக்கு இருக்குது. நிறைய குறிப்புகளை பாஸ்டர் ஷேர் பண்ண இருக்கிறேன். Actually I got so many points to share. So அவசரப்படாமல் நம்ம என்ன செய்ய இருக்கிறோம்? இந்த மாதம் முழுவதும், இந்த ஜனவரி மாதம் முழுவதும் பாஸ்டர் கோயிங் டு ஷேர் இந்த நியூ இயர் சர்வீஸோடைய செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள நான் இருக்கிறேன். ஸோ அவசரப்படாமல் ஒரு வாரத்தில் ஏறக்குறைய ஒரு 2 பாயிண்ட்ஸை மட்டும் நான் ஷேர் பண்ண நான் இருக்கிறேன். ஒரு 6 பாயிண்ட்ஸு 8 பாயிண்ட்ஸ் நான் ஒரே நாள் நான் திணிச்சேன்னா நமக்கு கேட்ச் பண்ண முடியாது. பிகாஸ் so many information, so many God's word, you can get confused. ஸோ கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம இருக்கிறோம். ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? சரி, குட். நான் என்ன செய்ய இருக்கிறேன்? அந்த வருஷத்தில் பாஸ்டர் தெய்வ பிரசனத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு செய்தி கொடுங்க, நான் யாரை குறித்து நான் பேசணும், எந்த விஷயத்தை ஜனங்கள் மத்தியில் நான் பேசணும்னு சொல்லி நான் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனத்திலே காத்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். யோசேப்பை குறித்து சரியா பேச வேண்டும் என்று சொல்லி யோசேப்போடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில குறிப்புகளை நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? தியானம் பண்ண இருக்கிறோம். ஜோசப் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர். Alright, not only in the Bible study, Sunday school பிள்ளைங்களுக்கு இந்த கேள்வி கேட்டால் கூட நிச்சயமாக all of you know who Joseph was. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. நம்ம என்ன செய்ய இருக்கிறோம் இன்றைக்கு? ஜோசப்புடைய வாழ்க்கையிலிருந்து 2 பாடத்தை ஆவியானவர் உங்களுக்கு முன்பதாக வைக்க இருக்கிறார். அந்த வசனத்தை முதலாவது நம்ம வாசிப்போம். வாசித்த பிறகு அந்த 2 குறிப்புகளை நான் உங்கள் மத்தியில் நான் பேச நான் இருக்கிறேன். The book of Genesis chapter 37 verse 3 and 4. The book of Genesis, ஆதியாகமம் அதிகாரம் 37 வசனம் 3வது வசனம் 4வது வசனத்தை நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? இன்றைக்கு படித்து நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். வாசிங்கம்மா. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்துவித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். Thank you, Sharina. Very straightforward. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். Verse 3 and 4. Now Israel loved Joseph more than any of his other son, because he had been born to him in his old age, and he made an ornate robe for him. When his brothers saw that their father loved him more than any of them, they hated him and could not speak a kind word to him. All right, now நான் சில நேரத்தில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவேன்.
சில நேரத்தில் வந்து தீர்க்க தரிசனமாக ப்ரொஃபெட்டிக்கலி உங்களுக்கு மெசேஜை நான் கொடுப்பேன். இன்னைக்கு வந்து இது ஒரு சாதாரண ஒரு பிரசங்கமாக நீங்கள் பார்க்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தை தான் உண்மை. ஆனால் ப்ரொஃபெட்டிக்கலி பாஸ்டர் வந்து, அதாவது தீர்க்க தரிசனமாக நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்தியை நான் கொடுக்க நான் இருக்கிறேன். அந்த 2 வசனத்திலே 2 குறிப்பு இருக்குது. 2ஆக பிரித்து நாம் இன்றைக்கு தியானம் பண்ண இருக்கிறோம். 3வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த யோசேப்பு யாரு என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு வெளியப்படுத்துகிறார். யோசேப்புக்கு மேல வந்து 10 மூத்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், எல்டர் பிரதர்ஸ் இருக்கிறாங்க. இந்த யோசேப்பு தான் கடைசி பையன். பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், யோசேப்புடைய அப்பா பேர் வந்து ஜேக்கப். இஸ்ரேலுக்கு வந்து, அதாவது யாக்கோப்புக்கு வந்து பிறகு வந்து ஜோசப்புக்கு பிறகு இன்னொரு பையன் பிறந்தான், பெஞ்சமின். இப்போ பெஞ்சமினை வந்து இந்த இடத்துல சேர்த்துக்க கூடாது, இன்னும் பெஞ்சமின் வந்து பிறக்கல. அப்போ 37வது அதிகாரத்தில் இந்த ஜோசப் தான் கடைசி பையன். கடைசி பையன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அவனுக்கு கூடுதலான செல்லம், கூடுதலான ஒரு அன்பு, அப்பாவுடைய அன்பு, அரவணைப்பு அந்த கடைசி பையன் மீது இருக்கிறதை ஆவியானவர் அங்கே காண்பிக்கிறார். எப்படி எனக்கு தெரியும்? மற்ற சகோதரர்களை விட இவனுக்கு அப்பாவுடைய பாசம், யாக்கோப்புடைய பாசம் இவன் மீது அதிகமாக இருந்தது என்று சொல்லும் பொழுது எப்படி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அங்க ஒரு அடையாளம் இருக்குது. அப்பா என்ன பண்ணுகிறாரு, மற்ற 10 மகன்களை விட இந்த யோசேப்பு வந்து ஒரு கிருபை பெற்றவன், இந்த யோசேப்பு வந்து சிறந்தவன் என்று சொல்லி அப்பா அறிந்திருந்தபடினால் என்ன பண்ணினாரா, பல வருணம் வஸ்திரத்தை அவனுக்கு அப்பா வந்து வாங்கி கொடுத்தாரு. So he was wearing a beautiful robe, ornate robe னு சொல்லும் பொழுது அந்த சகோதரர்கள் எல்லாம் சாதாரண வஸ்திரம், இவனுக்கு மாத்திரம் பல வர்ணத்திலே ஒரு வஸ்திரத்தை தகப்பனர் என்ன பண்ணினார், வாங்கி அவனை உடுத்தினார்கள். அப்போ நீங்க கேஷுவலா அல்லது நீங்க பிசிக்கலா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 10 பேருக்கும் இவனுக்கும் ஒரு வித்தியாசம். எப்படி அந்த வித்தியாசத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியும்? அந்த வஸ்திரத்தின் மூலியமாய் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பாஸ்டர் அடிக்கடி நான் சொல்லுவேன், அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன? நீங்க பழைய ஏற்பாட்டை நீங்கள் படிக்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னது, you got to dig deeper, அதாவது கொஞ்சம் ஆழமாக நீங்க போகணும், ஆவியானவர்கிட்ட கேட்கணும். சரியா? ஏன் இவனுக்கு மாத்திரம் இப்படி போன்ற ஒரு பரிசு, இப்படி போன்ற ஒரு வித்தியாசமான கிருபை, ஒரு ஃபேவர் ஏன் மற்றவர்களுக்கு இல்லை என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு வசனத்தை படிச்சீங்கன்னா அதிலிருந்து ஆவியானவர் நமக்கு ஒரு விளக்கத்தை இந்த ஆண்டிலே நம்மோடு கர்த்தர் பேச இருக்கிறாரு, சொல்ல இருக்கிறாரு. நீங்க பாருங்க, யோசேப்பு வந்து அப்பா இடத்திலிருந்து கிருபை பெற்றிருக்கிறான். I put it here, he received favor from the father. எல்லாரும் சொல்லுங்க, கிருபைன்னு சொல்லுங்க, ஃபேவர்னு சொல்லுங்க. கிருபை, ஃபேவர்னு சொல்லும் இன்னொரு வார்த்தை இருக்குது, தயவு. அப்பாவுடைய தயவு அதிகமாக யார் மேல இருந்தது? இந்த யோசேப் மேல இருந்தது என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சுற்றி காண்பிக்கிறார். இந்த தயவு ரொம்ப முக்கியம். யாருக்கு முக்கியம்? யோசேப்புக்கு முக்கியம். யோசேப்புக்கு இந்த அட்டென்ஷன் முக்கியம். யோசேப்புக்கு அந்த கிருபை அவனுக்கு முக்கியம். யோசேப்புக்கு வந்து அந்த பாசம் வந்து முக்கியம். அந்த கிருபை, பாசம், அந்த அன்பை அறிந்தவர்கள் தான், பெற்றவர்கள் தான் இந்த உலகத்திலே அவர்கள் செம்மையாக வாழக்கூடும். ஸோ அப்பாக்கு தெரியுது காலம் வந்து ரொம்ப கஷ்டமான காலம். சரியா? ரொம்ப ஒரு போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறோம். ஆனப்படினாலே இந்த கடைசி பையனுக்கு நல்ல கிருபையை கொடுத்து, பாசத்தை கொடுத்து, என்னுடைய அன்பை கொடுத்து அவனை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நோக்கத்தோட கர்த்தர் தகப்பனர் என்ன பண்ணுகிறார்? அவனை என்ன பண்ணுகிறாரு? அப்ரிங் பண்ணுகிறாரு. ஸோ அதிலே இருந்து இன்றைக்கு ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு ஒரு காரியத்தை பேசுகிறார். நீங்களும் நானும் யோசேப்புடைய ஸ்தானத்திலே இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள். சரியா? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த ஆழமான சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பார்வையிலே மற்றவர்களை விட நீங்களும் நானும் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஜனம் என்று சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய ஜனம் சொல்லுங்க. நாம் தேவனுடைய ஜனம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல அதிகமான ஜாதி, அதிகமான ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் கர்த்தர் என்ன பண்ணினார்? பிரித்தார். இந்த இடத்துல யோசேப்பை கர்த்தர் என்ன பண்றாரு? பிரித்து எடுக்கிறாரு. அதே போல புதிய ஏற்பாட்டிலே தெரிந்து கொள்ளப்பட்ட யோசேப்பு யாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனம், அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் யாரு என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்பும் பொழுது, எப்பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, எப்பொழுது நம்ம கர்த்தருக்குள்ளாக நம்ம வந்தோமோ, எப்பொழுது அவர்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம் பார்த்தீங்களா, உங்களை அறியாம பரலோகத்தின் பிதா நமக்கு ஒரு வஸ்திரத்தை தேவன் நமக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பார்க்க முடியல, அந்த வஸ்திரத்தை பார்க்க முடியல. ஆனா நான் பேசுகிறது பழைய ஏற்பாட்டில் எல்லாம் வெளிய தோற்றம், புதிய ஏற்பாட்டிலே எல்லாம் ஸ்பிரிச்சுவல். you got to understand in that way. பழைய ஏற்பாட்டிலே வெளிய தோற்றமான ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே வெளியரங்கமான அந்த அலங்கரிக்கப்பட்ட வஸ்திரம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப புதிய ஏற்பாட்டிலே இந்த புதிய ஆண்டுக்கு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கும் எனக்கும் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எனக்கும் அதே போல ஒரு உடை இருக்குது, தேவனுடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவனா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் கடந்து போகணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவன் வாழ்ந்த காலம், அந்த சூழ்நிலைகள் எப்படியாக இருந்துச்சுன்னா, அதிகமான போராட்டத்தின் மத்தியிலே அவர் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரர்னா ஏசாயா. ஆனா ஏசாயாவுடைய பாதைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, ஊழியத்தின் பாதைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடினம், போராட்டம். ஜனங்கள் என்ன பண்ணினார்கள்? அவனை எதிர்த்து வந்தார்கள். இருப்பினும் பாருங்க, அதோடைய சிறப்பு என்னது? அவ்வளவு போராட்டம் இருந்தது, அவ்வளவு எதிர்ப்பு வந்தது, ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் தீமையாய் பேசினார்கள். இவன் நன்றாக நல்லா ஊழியம் பண்ணினா, நல்ல ஒரு தேவ மனுஷனாக இருந்தா, ஆனா அவனுக்கு வந்ததெல்லாம் தீங்கு. நீங்க பாருங்க, பல வருஷமாய் ஊழியம் செஞ்சா சோர்வு போராட்டம் வந்தாலும் மரணம் வந்தாலும் அவன் கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் அவனால நிற்க முடிந்தது. ஏன் அவனாலே நிற்க முடிந்தது? சோ இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நான் என்ன சொல்ல வரேன் இன்றைக்கு, யோசேப்புக்கு போராட்டம் வந்துச்சு, யோசேப் நின்றான். அதே போல ஏசாயா தீர்க்கதரிசிக்கு போராட்டம் வந்தது, அவனும் நின்றான். ஏன் இவர்கள் எல்லாரும் நின்றார்கள்? ஏன் எங்களாலே நிற்க முடியவில்லை? அல்லது என்னாலே இந்த வருஷத்திலே கர்த்தருக்குள்ளாக உறுதியாக நிற்க முடியுமா என்று சொல்லி அப்படி போன்ற ஒரு கேள்வியோட பிரசங்கத்தை நீங்கள் கேட்கணும். அப்போ நம்ம நிற்க வேண்டும் என்றால் எனக்கு என்று சொல்லி ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பார்வையில் நான் கிருபை பெற்றவர் என்று சொல்லி அதை நீங்கள் அறிந்தாதான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். That's why ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, அவனுக்கும் தேவன் ஒரு உடையை கொடுத்து உடுத்தினார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர் சொல்லுகிறார். படிக்க வேண்டாம், நீங்க பைபிள்ல நீங்க எழுதி கொள்ளுங்க. எங்க எழுதி இருக்குதுன்னா, ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். The book of Isaiah 61 verse 10. Isaiah the prophet understood God has clothed him, சரியா, with a special clothing, for he has clothed me with garments of salvation and arrayed me in a robe of righteousness. Can you see? Garment of salvation and robe of righteousness. தமிழ்ல எப்படி எழுதி இருக்குதுன்னா, ரட்சிப்பின் வஸ்திரங்கள். வஸ்திரம் எழுதி இருக்குது பாத்தீங்களா? அதை அண்டர்லைன் பண்ணுங்க. எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்கள் உண்டு, அது மாத்திரமல்ல நித்திய சால்வை ஒன்று என்று சொல்லி எழுதியிருக்கிறாரு. ரட்சிப்பின் வஸ்திரங்கள், நித்திய சால்வை எனக்கு தேவன் என்னை உடுத்தி இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்திலே அவன் வாழுகிறான். பொது ஜனங்கள் பார்க்க முடியாது, ஆனாலும் அவனுக்குள்ளாக அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் கிருபை பெற்றவன், நான் ஸ்பெஷல் பர்சன் ஃபார் ஜீசஸ், ஃபார் காட், ஐ am the chosen one என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே
யாரு வாழ்ந்தா? இந்த ஏசாயா வாழ்ந்தாரு. அதே போல யோசேப்பும் வாழ்ந்தாரு. இன்னைக்கு திட்டவட்டமாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், I am favored by God. நான் கிருபை பெற்றிருக்கிறேன். I am God's favorite child. தேவன் என்னை நேசிக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் என்னை பிரித்து தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த ஒரு நம்பிக்கையோடு, சரியா, நான் ஒரு ஸ்பெஷல் என்று சொல்லி நீங்க வாழ்ந்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். இதை நீங்க அறியலனா பெரிய ஒரு ஆபத்து. ஒரு கழுகு கூண்டு, சரியா, மேல இருக்குது, மலை மேல இருக்குது. தப்பி தவறி என்ன பண்ணிருச்சு, ஒரு கழுகு குஞ்சு என்ன பண்ணிருச்சு, நேரா கீழே விழுந்துருச்சு. அது விழுந்த இடம் எங்க? கீழே கோழி கூண்டு இருக்குது, கோழி மேயிற இடம். இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த கழுகு குஞ்சு இப்பொழுது கோழி கூட சேர்ந்துருச்சு. இப்போ சின்ன வயசுல இருந்து அது என்ன பண்ணுது, இப்பொழுது கோழி கூட நடக்குது, கோழி கூட பேசுது, சரியா, கோழியோடைய சாப்பாட்டு, கோழியோட தீனியை சாப்பிடுது. கோழி நார்மலி புண்ணாக்கு சாப்பிடும். சரி, இந்த கழுகு என்ன பண்ணுது, இப்பொழுது டயட்டை மாத்திருச்சு, புண்ணாக்கு சாப்பிடுது. சரியா, கோழி எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி இந்த கழுகு என்ன பண்ணுது, இப்பொழுது கோழியாகவே மாறிடுச்சு. அப்ப இந்த கழுகுடைய சிந்தனை என்னது? கோழியோடு இருந்த வசி, கோழியோட வாழ்ந்த வசி, கோழியோட சாப்பிட்ட வசி, அது அதோடைய ஐடென்டிட்டியை மறந்துருச்சு. நான் கழுகுன்னு சொல்லி அதை மறந்துருச்சு. சின்ன வயசுல இருந்து அந்த கழுகு கோழியோட வளர்ந்த வசி, நான் ஒரு கோழி என்று சொல்லி ஒத்துக்கொண்டு கோழியாக வாழ்ந்துச்சு. எல்லாருக்கும் திருப்தி, எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா கழுகு தான், கோழி தான். கழுகு கோழியா வரவே கூடாது, கோழி கழுகா மாறவே முடியாது. கழுகு தான் யார் என்று சொல்லி அதோடைய ஐடென்டிட்டி என்ன பண்ணிருச்சு, மறந்துருச்சு. ஒரு நாள் வேடிக்கையாக அந்த இடத்துக்கு யார் வந்தா, ஒரு விசிட்டர் வந்தாரு. அவர் என்ன பார்த்தாரு, இந்த யூனிக்னஸ் பார்க்கிறாரு. என்ன யூனிக்கு? இந்த கோழிகள் மத்தியில ஒரு கழுகு உள்ளுக்கு மாட்டிக்கொண்டு இந்த கழுகோடைய சுபாவம், இந்த கழுகோடைய கேரக்டர் பிஹேவியர் எப்பொழுது கோழியாக மாறிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. கழுகு கழுகா தான் இருக்கணும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணினாரு, அந்த கழுகு இப்பொழுது வளர்ந்த பிறகு அந்த கழுக ஒரு மலைக்கு மேல கொண்டுட்டு போனாராம். மேல கொண்டுட்டு போனாரு. அந்த கழுகுக்கு சொல்றாரு, நீ கோழி இல்ல, தேவன் உன்னை கோழியாக படைக்கல, நீ கழுகு என்று சொல்லி மேல ஒரு உச்சி மலைக்கு கொண்டுட்டு போய் அந்த கழுக இப்பொழுது எதுக்கு நேராக நிறுத்துறாரு, அந்த சூரியன் வெளிச்சத்துக்கு நேராக நிறுத்துகிறாரு. இயற்கையாக கழுகு அந்த சூரியன் வெளிச்சத்தை பார்த்துச்சுன்னா அது என்ன செய்யும், தன்னுடைய செட்டைகளை அது என்ன பண்ணும், விரிக்க ஆரம்பிக்கும். அது இயற்கை, அது இயற்கை. ஆல்ரைட், கோழிக்கு அதை பார்க்க முடியாது. அந்த மேலே போனீங்கன்னா சூரியன் வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க முடியும். அந்த மேலான ஒரு இடத்துக்கு போன பிறகு அதோடைய இயற்கையான சுபாவம் இப்பொழுது உள்ளுக்கேந்து இப்பொழுது புதைக்கப்பட்ட சுபாவங்கள் இப்பொழுது வெளியாகுது. அதை அறியாம அதை என்ன பண்ணுது, முதல் முறையாக தன்னுடைய செட்டைகளை அது என்ன பண்ணுது, இப்பொழுது விரிக்க தொடங்கியது. அவர் என்ன பண்ணினாரு, அந்த கழுகு தன்னுடைய செட்டைகளை விரித்த பிறகு அந்த கழுகு அவர் தூக்கி விசிறும் பொழுது அதை அறியாம அதை என்ன பண்ணுச்சு, பயத்திலையும் அது என்ன பண்ணுது, கழுகு இப்பொழுது பறக்க முயற்சி எடுத்துச்சு. இறுதியில் அது என்ன பண்ணுது, இப்பொழுது மேலாக கழுகு பறந்தது. கழுகு மேலாக என்ன பண்ணிருச்சு, இப்பொழுது பறந்துச்சு. பறக்கும் பொழுதுதான் அதுக்கு ஒரு புத்தி வந்துச்சா, இத்தனை வருஷம் என் லைஃபை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் கழுகா நான் பறந்திருக்கணும், நான் மேலாக தேவன் என்னை இப்படியாக இந்த ஸ்தானத்தில் தேவன் என்னை வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் விட்டு விட்டு நான் கீழான ஒரு ஸ்தானத்துக்கு நான் போயிட்டேன், கோழி புத்தி எனக்கு இருந்தபடினால் என்று சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு அது என்ன பண்ணிடுச்சான், பறந்து கொண்டு இருந்துச்சான். இன்னைக்கு நல்லா கவனிங்க, நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ளாக தேவன் நமக்கு இந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் தன்னுடைய அன்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய தயவு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. நீங்க கொஞ்சம் யூகித்து பாருங்க. கொஞ்சம் சிலுவைக்கு நேராக நீங்க வந்தீங்கன்னா you will understand your true identity. சிலுவை என்பது கிறிஸ்து நமக்காக மரித்தார்.
இயேசு கிறிஸ்து நமக்காக 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கின இடம், இந்த இடத்திலே ரத்தம் சிந்தப்பட்டது. ஏன் அவர் மரித்தார்? ஏன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்? ஏன் அவர் காயப்பட்டார்? அதோடைய ஒரே ஒரு காரணம், தேவன் உங்கள் மீது பட்சமாக இருக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி, உங்களை உயிருக்கு உயிராக அவர் நேசிக்கிறார் என்று சொல்லி செய்தியை கொடுக்க கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்? அந்த சிலுவையிலே நமக்காக மரித்தார். இன்றைக்கு அதை பெற்று இருக்கிறோமா? அந்த அன்பை நம்ம பெற்று இருக்கிறோமா? யோசேப்பு நான் விசுவாசிக்கிறேன், அந்த அன்பிலே வளர்ந்தா, அந்த உறுதியிலே வளர்ந்தா. தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார், எங்க அப்பாவுடைய தயவு கிருபை எனக்குள்ளாக இருக்குது என்று சொல்லி அந்த சத்துவத்திலே வாழ்ந்தபடினால் கடைசி வரைக்கும் அவனால் என்ன பண்ண முடிந்தது? நிற்க முடிந்தது. So what is your standing now? What is your identity in Christ? அதை நீங்கள் முதலாவது நீங்க என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆண்டிலே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். If you not going to catch this point, வரப்போகிற காலகட்டத்தில் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், இந்த ஆபத்தான ஒரு காலம், இந்த காலகட்டத்தில் சுனாமி போல ஒரு பாதிப்பு சபைக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, உலகத்துக்கு விரோதமாக வரும்பொழுது உங்களுடைய அஸ்திபாரம் சரிப்படலனா, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியலனா, நீங்க என்ன பண்ணிடுவீங்க? நிற்க முடியாது. அதான் இயேசு திட்டவட்டமாக சொல்றாரு, புத்தி உள்ளவன் தன்னுடைய வீட்டை எங்க கட்டுறான்? நல்ல ஒரு அஸ்திபாரம் மேல கட்டுறான். நல்ல ஒரு அஸ்திபாரம். சோ உங்களுக்கு சரியா அந்த அஸ்திபாரம் இருக்க வேண்டும். அந்த அஸ்திபாரம் என்பது என்னது? knowing my identity in Christ. நான் யாரு கிறிஸ்துவுக்குள்ளாக, எனக்கு என்ன வஸ்திரம் இருக்குது என்று சொல்லி அறிந்து வாழுகிறவர்களுக்கு தான் அஸ்திபாரம். அறிந்து வாழுகிறவர்களுக்கு தான் அந்த வேறு ஒன்று. விளங்குதா இல்லையா? அந்த வேறு முக்கியம், அந்த அஸ்திபாரம் முக்கியம். அல்லது நான் சொல்றேன், வரப்போகிற காலகட்டத்திலே நீங்க எல்லாத்தையும் நீங்க இழந்து போயிருவீங்க. நீங்க பாருங்க, பவுல் இருக்கிறாரு, he was a greatest teacher. இந்த பவுல் என்ன பண்ணுகிறாரு பாருங்க, இதே அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்பொழுது எபேசியர் சபைக்கு வந்து ஒரு நிருபத்தை எழுதுறாரு. அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? முதலாவது அந்த நிருபத்துல, கிறிஸ்தவர்களே, தேவனாலே அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, நீ யாரு என்று சொல்லி நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை தான் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சோ பவுலோடைய டீச்சிங்ல நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது நீ யாரு என்று சொல்லி ரொம்ப படிச்சு கொடுக்கிறாரு. ஏன்னா அந்த சபையார்கள் நிற்க வேண்டும் என்றால் நான் யார் என்று சொல்லி அறிந்தாதான் அது நம்ம வாழ முடியும். That's why I always we say, grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. தேவனை அறிகிற அறிவிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். நம்ம ஒரு காலகட்டத்தில் A for apple, B for boy, C for cat சொல்லிட்டு எலிமெண்டரி லெவல்ல நம்ம இருந்தோம். கிரைஸ்ட் செஞ்சுரி எலிமெண்டரி லெவல்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? நர்சரி லெவல்ல இருந்து இப்பொழுது அடுத்த லெவலுக்கு வரணும். பிரைமரி ஸ்கூல், செகண்டரி லெவல், யூனிவர்சிட்டி லெவலுக்கு நீங்க வரணும். அதாவது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து ஒரு உறுதி இருக்கணும், ஒரு வேகம் இருக்கணும். சரியா? ஒரு நல்ல ஒரு தரம் இருக்க வேண்டும். or else we going to miss out everything. So பவுல் என்ன சொல்லி கொடுக்கிறார் பாருங்க, அந்த எபேசியர் சபைக்கு பழைய ஏற்பாட்டில் வந்து பல வர்ண வஸ்திரம். புதிய ஏற்பாட்டில் நான் என்ன சொன்ன? பழைய ஏற்பாட்டில் வந்து வெளியே தோற்றம், புதிய ஏற்பாட்டில் வந்து எல்லாமே எப்படியாக பார்க்கணும்? ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கா பார்க்க கற்றுக்கொள்ளணும். அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நீங்க turn with me to the book of Ephesians chapter 1. பல வர்ண ஆசீர்வாதத்தை குறித்து நம்மோடு பேசுகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். பியூட்டிஃபுல்லி Paul mentioning so many things here. So எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். ஷெரின் முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, அந்த 3ஆவது வசனத்தை வாசிங்க. ஷெரின் மத்தத பாஸ்டர் விளக்கி நான் சொல்றேன். 3ஆவது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் யாரு என்று சொல்லி பவுல் நமக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் in Christ அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? இது யாருக்கு எழுதுறாரு? சபைக்கு எழுதுறாரு. உலகத்தாருக்கு அவர் எழுதல. அவர் என்ன சொல்றாரு? இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Praise be
to God and Father of our Lord Jesus Christ, who has blessed us in heavenly realms with every spiritual blessing in Christ. Can you see? Heavenly realm, spiritual blessing. So அவர் என்ன சொல்றாரு ஜனங்களுக்கு, அந்த காலகட்டத்தில் ஒருவேளை அந்த கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் வந்து தாங்கள் யார் என்று சொல்லி அறியாமல் வாழுகிறாங்க. அந்த கோழி அந்த கழுகு போல கோழி போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, கோழையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்தை எதிர்த்து வர முடியல, உலகத்தை மேற்கொள்ள முடியல, இந்த உலகத்தில் ஜெயமாக வாழ முடியல, அவங்க சோதையாக வாழுகிறாங்க. சோ அவங்களை தட்டி எழுப்பணும்னா கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்க. என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய பல ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளாக இருக்குது. எல்லாம் இயேசு கிறிஸ்து நிமித்தம் என்று நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்த ஒரு சில வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன ஆசீர்வாதம் பல வருணமாக நமக்கு சொல்றாரு. முதல் ஆசீர்வாதம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, for he chose us in him before the creation. கிறிஸ்தவர்கள் யாரு? சபையார்கள் யாரு? உலக தோற்றம் முதலே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். God has chosen us. அப்போ நீங்க யாரு? நீங்க யாரு சொல்லுங்க. நான் தேவனுக்குள் உலக தோற்றம் முதலை தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி அந்த ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு இருக்கணும். 5வது வசனம் அவர் என்ன சொல்றாரு? தேவன் என்னை முன்குறித்தான். He predestined us for adoption to sonship through Jesus Christ. தேவன் என்னை தெரிந்தெடுத்தார், தேவன் என்னை முன்குறித்தார். எப்படி, எதற்காக முன்குறித்தாரு? தேவன் நம்மை தத்தெடுத்துட்டாராம். அதாவது நீங்களும் நானும் அவருடைய தத்தெடுத்த பிள்ளைகள். நம்ம பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அவர் யாரு? அப்பான்னு சொல்லுங்க. You just try to digest what I'm trying to say. Your heavenly Father is God the Lord. Your heavenly Father is King of Kings. நமக்கு யார் இருக்கிறா? பிதா இருக்கிறார். எப்படிப்பட்ட பிதா? அவர் ராஜாதி ராஜன், அவர் தேவாதி தேவன். If you only able to understand who you are in Christ, that is so great. அவர் என்னுடைய பிதாவாக இருக்கிறார், என்னை எடுத்திருக்கிறார், வாங்கி என்னை வளர்க்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்றார். இதான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். நம்ம என்ன செய்யறோம்? எதை நம்ம தேடி வந்திருக்கிறோம்? இந்த வருஷத்துல பாஸ்டர் புது காடியை குறித்து பேசுவாரா? இந்த வருஷத்துல பாஸ்டர் வந்து புதிய வீட்டை குறித்து பேசுவாரா? இந்த வருஷம் பாஸ்டர் வந்து லாபத்தை குறித்து பேசுவாரா? பிசினஸ் குறித்து பேசுவாரா? சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதை தேடி வந்திருக்கிறோம்? நம்ம வெளியே தோற்றமான ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆனா ஒன்னு சொல்றேன், அதை விட நமக்கு ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து விட்டார் என்று சொல்லி, நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த பவுல் என்ன பண்ணுகிறார்? ஜனங்களுக்கு அவைகளை சுற்றி காண்பி. 7வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? In him we have redemption through his blood, the forgiveness of sin. நமக்கு மீட்பு உண்டு, மீட்கப்பட்டவர்கள். நம் எல்லோரும் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் கிறிஸ்து நிமித்தம். we are forgiven in Christ. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவள். இன்றைக்கு கண்களை மூடினால் எனக்கு பரலோக ராஜ்யம் எனக்கு சொந்தமாக இருக்குது என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த சபைக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார். 9வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, he made to us the mystery of his will என்று சொல்லி நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதாவது புறஜாதிகள் அறியாத ரகசியங்களை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன ரகசியம்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளாக இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லி கொலோசியர் சபையார்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார் சொல்லுங்க, எனக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார் சொல்லுங்க. You got to understand this. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டெப் இன் பண்ணும் பொழுது, போகும் பொழுது அது உங்களுடைய நடை வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் எனக்கு அந்த ஒரு வஸ்திரம் உண்டு, எனக்கு ஒரு வஸ்திரம் உண்டு. I still remember many years ago, many years ago, Brother Sam Jobadare வீட்டுக்கு வந்தாரு. He likes my car. That அப்போ போட்டன் வீரா நான் பார்த்தேன். ஏன் பாஸ்டர் உங்களுக்கு இந்த காடி மேல ரொம்ப விருப்பம்? I like the name வீரான்னு சொன்னாரு.
வீரா. வீரானா நாட் ஓன்லி மல்லே நேம், வீரான்னு சொல்லும்போது தமிழ்ல வந்து வார்த்தை இருக்கு தானே, வீரன், வீரா. ஸோ அவர் சொல்றாரு பாருங்க, உங்களுடைய காடிக்கு நல்ல ஒரு பேரை கொடுத்துருக்குறாங்க வீரா சொல்லி ரொம்ப பேசி கொண்டு வந்தாரு. அப்போ அந்த ஈவினிங் வந்து பிரசங்க மேடையில போய் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்தாரு. 2 காடி இருக்குது, ஒரு காடி வீரா காடி, இன்னொரு காடி வந்து மெர்சிடிஸ் பென்ஸ். இப்போ இந்த 2 காடியும் என்ன பண்ண போகுது, ரேசிங்க்கு போகுதுன்னு சொன்னாரு. ஆனா இந்த வீராவுடைய டிரைவர், என் பேர் சொல்லல, இந்த வீராவுடைய டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, வீராவுடைய என்ஜினை கலட்டி ஏரோப்ளேனோட என்ஜின் என்ன பண்ணிட்டாரு, போட்டு அப்படியே மறைச்சிட்டாரு. பக்கத்துல என்ன இருக்குது, மெர்சிடிஸ் பென்ஸ். ஒரு இந்த இடத்துல வீரா. ஆஃப் கோர்ஸ் வெளியே தோற்றமாக எந்த காடி ஜெயிக்கும், மனிதனுடைய பார்வையில வந்து என்ன ஜெயிக்கும், மெர்சிடிஸ் தான் ஜெயிக்கும். வெளியே தோற்றத்துல மெர்சிடிஸ், பக்கத்துல வந்து ஆஃப்டர் ஆல் மலேசியன் மேட் வீரா. ஆனா அந்த ரேசிங் டைம்ல யாரு நல்லா ஆரம்பிக்கிறா, மெர்சிடிஸ் பென்ஸ் பெட்ரோல் பண்ணிட்டு ஸ்பீட்ல போகுது, அழுத்திக்கிட்டு போகுது. ஆனா பின்னால நான் என்ன பண்றேன், இப்பொழுது ஒண்ணா என்னுடைய என்ஜின்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, என்ன ஏரோப்ளேன் என்ஜின் பாருங்களேன், ஸ்டார்ட் பண்ணிட்டு சரியா என்னுடைய அக்ஸலரேட்டரை நான் அனுப்பும் பொழுது, நான் அமுத்தும் பொழுது என்ன ஆகுது, வீரா வந்து பறந்துச்சுன்னு சொன்னாரு பாருங்க. and everybody started to laugh. ஏன் இந்த கதை முக்கியம் உங்களுக்கு தெரியுமா? வெளியே தோற்றத்தில் நம்ம எல்லாரும் வீரா போல தான் இருக்கிறோம். வீரா காடி சொல்றேன், வீரா காடி, வீரன் அல்ல, வீரா காடி மாதிரி தான் இருக்கிறோம். ஆஃப்டர் ஆல் பாஸ்டர், மலேசியன் மேட் பாஸ்டர், எங்களுக்கு என்ன இருக்குது பாஸ்டர், ஏழ்மையான குடும்பம் பாஸ்டர், எங்களுக்கு ஒன்றும் இல்ல பாஸ்டர், நாங்க தரித்திரத்தில் இருக்கிறோம் நீங்க சொல்லலாம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், உங்களுக்குள்ளாக ஏரோப்ளேனோட என்ஜின் உள்ளுக்குள்ளாக இருக்குது. நான் ஏரோப்ளேன் என்ஜின் என்று சொல்லும் பொழுது மகிமையானவர் கிறிஸ்து, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். அதை நீங்க விளங்கி கொள்ளணும். கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறான், ராஜாதி ராஜா நமக்குள்ளாக இருக்கிறார் என்று சொல்லி விளங்கி கொண்டுட்டா நீங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு சரியா போகலாம். Now why this understanding is important? ஏன் நம்மளுடைய identity in Christ is so important? Why I got to have this understanding? Why I must have this knowledge, pastor? கவனிங்க, நீங்க மறுபடியும் ஆதியாகம புத்தகத்துக்கு வாங்க, 37. ஆவியானவர் நமக்கு எவ்வளவு அழகா அந்த கருத்தை நமக்கு எழுதி கொடுக்கிறாரு. 3 வாசிச்சோம், பல வர்ண வஸ்திரம். கர்த்தருடைய கிருபை, தகப்பனுடைய ஃபேவர் அங்க இருந்துச்சு. வெரி குட், அது அவனுக்கு பெரிய பலம். நீங்க இப்ப அடுத்த வசனம் வாசிங்க, 4வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது, when his brothers saw that their father loved him more than any of them, they hated him and could not speak a kind word to him. Meaning to say, verse 3 talking something positively about his situation, but verse 4 talking something negatively about the situation. Can you see the positive negative? Can you see the positive negative? Now அப்போ ஆவியானவர் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு சொல்ல இருக்கிறாரு. முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாய் நீ யாருடைய மகன் என்று சொல்லி, உனக்கு என்ன வஸ்திரம் இருக்குது என்று சொல்லி இதெல்லாம் அறிந்த பிறகு அடுத்தது நமக்கு வருகிறது தீமை, அடுத்தது நமக்கு வருகிறது போராட்டம், அடுத்தது இந்த யோசேப்புடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 37வது அதிகாரத்துல தொடர்ந்து நீங்க அவனுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்கு மேல போராட்டம். என்ன மாதிரி போராட்டம் வந்துச்சு, நான் ஒரு சில உதாரணத்தை நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். அதே அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, of course you will see his brothers hated him, they could not speak a kind word to him. உலகம் அவனை என்ன பண்ணிடுச்சு, சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, his brothers were jealous of him. அதாவது சகோதரர்கள் அவனை பார்த்து என்ன பண்ணினார்கள், இப்பொழுது they were so jealous. இப்படி பார்க்கிறோம், இவன் யாருவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவன் மேல யார் இருக்கிறார், தேவனுடைய கிருபை இருக்குது. he was so favored, ஆசீர்வாதம் உள்ளவன், இவன் வந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், so special before the Father, so special before God. But look at that man, the chosen one.
புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் யாரு? கிறிஸ்தவர்கள். நீங்களும் நானும் யாரு? கர்த்தர் ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் விலைக்கு வாங்கிட்டார். You are special before God. But the message is this. The message is this. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இங்க என்ன வருது? உபத்திரவத்தை நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரம் 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, they plotted to kill him. அவனை கொலை பண்ண வகை தேடினார்கள். உலகம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இப்பொழுது கொலை செய்ய வகை தேடியது. நீங்க அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, they stripped him of his robe. அவனுக்கு அழகான வஸ்திரத்தை தகப்பனார் வந்து வாங்கி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதை கிழித்து எடுத்தார்கள். எவ்வளவு வேதனையா அவனுக்கு இருந்திருக்கும், ரைட் தானே? You try to put yourself in his shoe. 22வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, his brothers throw him into a cistern. அந்த சகோதரர்கள் என்ன பண்ணினார்கள்? பொறாமைப்பட்டு ஒரு பெரிய ஒரு குழி இருக்குது, அந்த குழிக்குள்ளாக அவனை தள்ளி விட்டார்கள். யோகித்து பாருங்க, யோகித்து பாருங்க. I try to say something to the church. இன்னைக்கு இந்த சபையோடு நான் ஏதோ ஒரு காரியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். விழுவுகிற நாட்கள் வரலாம், போராட்டம் நாட்கள் நமக்கு வரலாம். இந்த 2022வது ஆண்டிலே கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய வஸ்திரத்தை போட்டிருக்கிறவர்கள், தேவன் உங்களை உடுத்திருக்கிறார். ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு இவனுக்கு வந்த வேதனை உங்களுக்கும் எனக்கும் வரலாம் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சுற்றி காண்பிக்கிறாரு. ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? நமக்கு எச்சரிக்கையாக இந்த வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். That means what I'm trying to say, சபைக்கு உபத்திரவம் உண்டு. சபை என்று சொல்லும் பொழுது I am not talking about Christ Sanctuary, the church, physical church. I'm talking to every individual. நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? போராட்டம், பிரச்சனைகள் உண்டு. அதோட முடியல அவனுடைய கதை. His brothers sold him for 20 shekels of silver to the Ishmaelites. கூட பிறந்தவர்கள் செய்யலாம், உங்களோடு இருக்கிறவர்கள் இதை உங்களுக்கு செய்யலாம். He was wrongly accused by Potiphar's wife. கடைசியிலே அவனுடைய நிலையை பாருங்க. They put him into the prison. Do you know the chosen one? Do you know God's favorite son? நல்ல கவனிங்க. அவனுடைய நிலையை பார்த்தீங்களா? அவனுடைய நிலையை பார்த்தீங்களா? ரொம்ப வித்தியாசமா இருக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. பாஸ்டர், நீங்க என்ன பாயிண்ட் சொல்றீங்க பாஸ்டர்? நான் let me say something. சில நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு பாஸ்டராக நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் சில நேரத்தில் நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ப்ரொஃபெட்டிக்காக நான் பேசும் பொழுது, ஐ எம் டேக்கிங் த அத்தாரிட்டி ஆஃப் ப்ராஃபட் அண்ட் ஐ எம் சேயிங் சம்திங். நீங்கள் எசேக்கியேல் 33வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, கர்த்தர் வந்து ஊழியக்காரனை வந்து எதுக்கு ஒப்பாக பேசுறாரு? ஜாமக்காரன் என்று சொல்லி, ஓகே, இங்கிலீஷில் வந்து as a watchman சொல்லி தேவன் வந்து ஊழியக்காரனை ஒப்பிட்டு பேசுறாரு. இந்த ஜாமக்காரனுடைய வேலை என்னது? அவர்கள் வந்து ஒரு மேலான ஒரு கோபுரத்திலே அவர்கள் நிற்க வேண்டும். They were the watchmen. அவங்க என்ன செய்யணும்? அந்த கோபுரத்திலே நின்று வெளியே இருந்து ஏதாவது ஆபத்து வருதா, ஏதாவது போராட்டம் வருதா, யுத்தம் வருதா, எதிரிகள் வரார்களா இல்லையான்னு சொல்லி வாட்ச்மேன் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். அப்படி எதிரிகள் வந்தால், அப்படி ஒரு யுத்தம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, வாட் ஹி காட் டு டூ, அவர் கையில வந்து ட்ரம்பெட் கொடுக்கப்பட்டது. சரி, ட்ரம்பெட். அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த ட்ரம்பெட்டை வந்து ஊதணும். யாருக்கு? அந்த அவங்களுடைய ஜனங்களுக்கு. ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு ஆபத்து வருது, ட்ரம்பெட் ஊதப்பட்டுருச்சுன்னா பொது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து they got to be prepared. Danger is coming, we got to be prepared. அவங்க வந்து இப்பொழுது யுத்தத்துக்கு அவர்கள் இப்பொழுது ரெடியா இருப்பாங்க. ஸோ இந்த வாட்ச்மேனுடைய வேலை என்னது? பார்க்க வேண்டும். முதலாவது அதான் வாட்ச்மேன் சொல்லி ஊழியக்காரனுக்கு கொடுத்த
கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. நான் நல்லா கவனிக்கணும். அந்த கான்டெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா 33ஆம் அதிகாரத்தை கர்த்தர் வந்து எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, நீ தான் வாட்ச்மேன் சொல்றாரு. அதாவது ஒரு தேவ மனுஷனாக உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வேலை என்னது? not only shepherding, you got to be watchful. நீ என்ன பண்ணணும்? நீ ஜாமக்காரனா இருக்க வேண்டும். சோ நீ என்ன செய்யணும்? ஆபத்து வந்துச்சுன்னா பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பார்த்து நீ என்ன செய்யணும்? நீ இப்பொழுது ட்ரம்பெட்டை வந்து நீ ஊதணும். that means you got to proclaim that the danger is nearing, coming to that place. அவங்க என்ன பண்ணணும்? the word of warning கொடுக்கணும். ஜனங்கள் கேட்டு they got to be prepared. so அதே மாதிரி நல்லா கவனிங்க, எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. கர்த்தர் ஏதோ எனக்கு காண்பிக்கிறார். with my spiritual discernment, with my spiritual eyes, I able to see something is coming. ஏதோ ஒரு காரியம் வருது. பாஸ்டர் என்ன பார்க்கறீங்க பாஸ்டர்? பாஸ்டர் என்ன பார்க்கறீங்க பாஸ்டர் என்று சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம். நான் என்ன பார்க்கறேனா? போராட்டம், ஆபத்து, கஷ்டம், இந்த மாதிரி பிரச்சனை நான் பார்க்கிறேன். எங்க வருது? உலகத்துக்கு வருது, சபைக்கு விரோதமாக வருது. பிசாசு என்ன பண்றான்? இப்பொழுது கடைசியாக யுத்தம் பண்ணணும், கிறிஸ்தவர்களை ஒழிக்கணும், சபையை நொறுக்கணும், சபையை வந்து சதற பண்ணணும். விசுவாசிகள் வந்து விசுவாசத்திலே உறுதிப்படாதபடிக்கு, விசுவாசிகள் வந்து கோழியாக இருக்கணும்னு சொல்லி, விளங்குதா? you try to understand, right? இந்த விசுவாசிகள் வந்து சிக்கனா இருக்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? இப்பொழுது பல வகையிலே கர்த்தருடைய ஜனத்துக்கு அவன் விரோதமாக வந்து கொண்டிருக்கிறான். அதை நான் பார்க்கிறேன். அதை நாம் பார்த்து இன்றைக்கு பிரசங்கம் இடத்துல வந்து நான் நின்று I am actually blowing the trumpet, telling the church you got to be ready. நேத்து ஒரு குருட்டு பாஸ்டர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாரு. year 2022 உடைய டெக்ளரேஷன். நிறைய குருட்டு பாஸ்டர்மார்கள் இருக்கிறாங்க. நான் குருட்டு பாஸ்டராக இருக்க நான் விரும்பவில்லை. a senior pastor, so called very senior man, அவர் என்ன சொன்னாரு? we declare that next year we declare that next year will be a year of life. குருடே, we speak against death next year. We receive abundant health and protection. We shall multiply and not diminish. Death will not be in our midst next year. அடுத்த வருஷம் உங்களுக்கு மரணம் வராது. Our sickness will be taken away. We shall live long and healthy life in Jesus' mighty name. This is what these messengers say. But of course, இதுக்கு பல முறை பல வகையில நீங்க எல்லாரும் என்ன சொல்லுங்க? ஆமென், ஆமென் சொல்லுங்க பாஸ்டர், ஏத்து விடுங்க பாஸ்டர், ஆமென். ஏன்னா மனுஷனுடைய சுபாவம் என்னது? நல்லது நமக்கு வேண்டும். மனிதனுடைய சுபாவம் என்னது? we want to have easy life, we want to have goodness, we want to have happy go lucky kind of life. அதுதான் கிறிஸ்தவர்களுடைய இன்றைக்கு ஆசைகள். பட் நான் ஒன்னு சொல்றேன், எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் விளங்கி கொள்ளணும். எந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு அந்த ஒரு உணர்வு இருக்க வேண்டும். என்ன காலம்? What is the time that all of us living? என்ன காலம்? வாசிங்க 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அவர் எப்படி சொல்றாரு? ஆங்கிலத்துல பாருங்க, ரொம்ப அழகா எழுதி இருக்குது. தமிழை விட ஆங்கிலத்துல ரொம்ப அழகா அழுத்தமா எழுதி சொல்லி இருக்கிறார். பட் மார்க் தீஸ்னு சொல்றாரு. மார்க் தீஸ்னு அதை அண்டர்லைன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. யாரு சொல்றாரு? பவுல் வந்து யாருக்கு சொல்லி கொடுக்கிறாரு? தீமோத்திக்கு சொல்றாரு. தீமோத்தி யாரு? இளம் போதகர். பவுலோடைய ஊழியம் முடிய போகுது. பவுலோடைய தலையை பொழுது என்ன செய்ய போகிறாங்க? வெட்ட போகிறாங்க. இப்பொழுது ஆவியானவர் என்ன பண்றாரு? கடைசி செய்தி கொடுக்கிறாரு. பவுலோடைய கடைசி நிருபம் 2 தீமோத்தி. கடைசியாக அவர் என்ன சொல்றாரு? மகனே, நான் மரிக்க போகிறேன். But now I'm going to pass the baton to you. எனக்கு பிறகு நீ தொடர்ந்து நீ ஊழியம் செய்யணும். நீ என்ன செய்யணும்? நீ ஜனங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? கடைசி காலகட்டத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. Mark this. அவர் என்ன சொல்றாரு? There will be a terrible times in the last days. அப்போ கடைசி காலம்
நீங்களும் நானும் இப்பொழுது எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடைசி வினாடிக்குள்ளாய் வந்துட்டோம். நீங்களும் நானும் கடைசி வினாடிக்குள்ளாய் வந்துட்டோம். So days going to be terrible. கொடிய காலம் என்று சொல்லி தமிழ்ல எழுதி இருக்குது. கொடிய காலம் என்று சொல்லும் பொழுது எப்படி நீங்க இமேஜின் பண்ணணும்? யோசேப்புக்கு எப்படி போன்ற தாக்கம் வந்துச்சோ, யோசேப்பு எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலே கடந்து போனாரோ தேவனுடைய மகனாக, அதே போராட்டம் அதே பிரச்சனை இந்த உலகத்துக்கு வரும்பொழுது விசுவாசிகளும் சில நேரத்தில் பாதிக்கப்படுவோம். நமக்கு தாக்கம் பிரச்சனை உண்டு என்று சொல்லி அதை நான் உங்களுக்கு வசனத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் வருகிறேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி எழும்பலாம். பாஸ்டர், சரி போராட்டம் வருது, துன்பம் வருது பாஸ்டர், ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அந்த துன்பம் வராது பாஸ்டர் என்று நீங்க சொன்னீங்கன்னா நீங்க போடுற கணக்கு தப்பு கணக்கு. இந்த 2 வருஷத்துல உங்களுக்கு இந்த COVID-19 நிறைய பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கோம். நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், நிறைய கிறிஸ்தவங்க என்ன சொன்னாங்க? இரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் மூடப்பட்டிருக்கிறோம், எங்களை கோவிட் தொடாது என்று சொல்லி கிறிஸ்தவ போதகர்கள் சொல்லி கொடுத்தார்கள். ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், புறஜாதிகளோடு கிறிஸ்தவர்களுக்கு COVID-19 பாதிப்பு வந்துச்சா வரலையா? வந்துச்சு. இந்த பந்தாவா பேசிக்கொண்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நிறைய போதகர்கள், கோவிட் எங்களை தொடாது, நாங்கள் கர்த்தருடைய ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த அநேக போதகர்கள் கடந்த 2 வருஷமாய் மாண்டு போனார்கள். நிறைய ஊழியக்காரர்கள் மாண்டு போனார்கள். உண்மையா உண்மை இல்லையா? நிறைய ஊழியக்காரர்கள் மாண்டு போனார்கள். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்? அந்த பாதிப்பு தாக்கம் வரும்பொழுது நீங்களும் நானும் பாதிக்கப்படுவோம். எப்படி எனக்கு தெரியுது? யோசேப்பு பாதிக்கப்பட்டான். What the Bible say? நீதிமான்களுக்கு துன்பங்கள் அதிகமாக இருக்கும் என்று யாரு சொல்றா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது சொல்றாரு. 34 Genesis Psalm 34 verse 19, the righteous person may have many troubles. நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? பாடுகள் உண்டு. இதே வார்த்தையை தான் என் அப்பன் இயேசு என்ன சொன்னாரு? இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த வசனம் அதோட முடியல. But the Lord delivers him from them all. தேவன் நீதிமான்களை விடுதலை பண்ணுவார் என்று சொல்லி பாசிட்டிவா முடியுது. அங்க இயேசு என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? நானு ஜெயித்தேன். சரியா? யோசேப்புக்கு பாடுகள் இருந்துச்சு, ஆனாலும் இறுதியிலே அவன் ஜெயமாக நின்றான். நான் அவன் ஜெயமாக நின்ற காரணம் என்ன? Only one thing. You got to understand my first point. You must know your identity. You must know who you are in Christ. நான் யாரு? நான் கோழி அல்ல, நான் கழுகு. பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், அதன் மத்தியில் நான் பறப்பேன் என்று சொல்லி தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள். Spiritually you got to be sound person. So we got a homework today. Our walk with the Lord this year. தேவனோடு எப்படி நான் நடக்கணும்? சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு காலகட்டத்தில் எப்படி பாஸ்டர் கர்த்தரோடு நான் நெருங்கி இருந்தேன் பாஸ்டர். ஒரு காலகட்டத்தில் எப்படி காலையிலே எழுந்திருச்சு பாஸ்டர் அவருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன் பாஸ்டர். பாஸ்டர் ஒரு காலகட்டத்தில் பாஸ்டர் நான் இயேசுவை எவ்வளவாக நான் நேசிச்சேன் பாஸ்டர். அந்த ஆதி அன்பு வித்தியாசம் பாஸ்டர். பாஸ்டர் 20 years ago, பாஸ்டர் 10 years ago, my walk with the Lord was so different பாஸ்டர். இப்போ எல்லாம் படுத்துருச்சு, இப்போ கோழியா மாறிட்டீங்க. விளங்குதா நான் சொல்றது? இவெல்லாம் கோழியா மாறிட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். எத்தனை பேர் உணர்றீங்க உங்களுடைய ஆவியிலே பரிசுத்தாவினர் இப்பொழுது உங்களோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளாக இருக்குதா? ஒரு அனல் உங்களுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்குதா? ஒரு ஆமென் சொல்லுங்க. That means the Lord is here. ஆவியானவர் இப்பொழுது உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை இப்பொழுது தட்டி எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். So that means இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நம்ம எல்லாரும் கஷ்டத்தின் மத்தியில கடந்து போக இருக்கிறோம். எல்லாரும் அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. அப்பதான் அடுத்த பாயிண்ட்க்கு போக முடியும். So முதல் கேள்வி, will CS go through persecution, suffering? What is answer? Will CS go through suffering, persecution? What is answer? Are you ready? Are you ready? Amen. இரண்டாவது, type of biblical suffering. இதையும் கொஞ்சம் நான் பேசிடுறேன்.
சரியா? பாடுகள் சொல்றீங்களா பாஸ்டர்? கேன் யூ பி மோர் ஸ்பெசிபிக்? என்ன மாதிரி பாடுகளை நாம் எதிர்பார்க்கலாம்? So biblical suffering என்று சொல்லும் பொழுது என்ன பாடுகள்? முதலாவது grief suffering என்று சொல்லி நான் போட்டிருக்கிறேன். grief suffering சொல்லும் பொழுது வீட்டில் மரணம் வரலாம், வீட்டில் ஜனங்கள் நோயினால் தாக்கப்படலாம். அப்போ மரணம் வரும் பொழுது நோய் வரும் பொழுது அங்க ஒரு சஃபரிங் வருது தானே. இப்போ நம்ம இந்த வருஷத்துல எடுத்துங்க, இந்த மாசத்துல, போன மாசத்துல எத்தனை மரணம். நம்மளுடைய புகனேஸ்வரிய அப்பா இறந்துட்டாங்க, ஸ்கூடாய் சர்ச்சில் ஆண்டி பானுமதி இறந்துட்டாங்க. அதே சமயத்தில் சிஸ்டர் வாணியோடைய மகன் பாஸ்டவே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இஃப் யூ ஆர் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி, உங்களுக்கு ஒரு வேதனை வரும் தானே, அதுவும் ஒரு சஃபரிங் தான். அது ஒரு சஃபரிங். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மரணத்தை நம்ம சந்திப்போம், நோய் மத்தியில் நாம் கடந்து போவோம் என்று சொல்லி பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்லுது. எசேக்கியா ராஜா, நல்ல தெய்வ மனுஷன், நோய் மத்தியிலே கடந்து போனாரு. எலிஷா தீர்க்கதரிசி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றவன். வசனம் என்ன சொல்லுது? நோயினால் பாதிக்கப்பட்டு மரித்து போனான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. புதிய ஏற்பாட்டிலே பவுல், நல்ல தேவ மனுஷன், அவனுடைய சரீரத்திலே முள்ளு கொடுக்கப்பட்டது என்று பைபிள் தெளிவாய் சொல்லுது. அப்போ நமக்கு இப்படி போன்ற சஃபரிங் நமக்கு இருக்குது. அடுத்தது கான்சிக்வென்ஷியல் சஃபரிங். கான்சிக்வென்ஷியல் சஃபரிங் என்ன அர்த்தம்? தாவீது நல்ல ஒரு எக்ஸாம்பிள். என்ன பண்ணினா? கொலை பண்ணினா. பர்சிபாவுடைய கணவனை கொலை பண்ணினான். அது மாத்திரமல்ல, அவன் இப்பொழுது என்ன பண்றான்? இப்பொழுது விபச்சாரம் பாவம் பண்றான். ஒரு விசுவாசியா இருந்தாலும், தேவனுக்கு ஏற்ற மகனாக இருந்தாலும், because we are not perfect, we prone to commit sin, grievous sin. பாவத்தை செய்தபடினால் பாவத்தின் மூலியமாக வந்த விளைவு என்னது? அந்த குடும்பத்துக்கு, தாவீதுக்கு என்ன வந்துச்சு? இப்பொழுது போராட்டம் வந்துச்சு. ரைட்டு தானே? தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, அதுக்கு பிறகு உள்ள எபிசோட நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பல போராட்டத்தின் மத்தியிலே கடந்து போகிறார். சில நேரத்தில் நம்முடைய பலவீன நிமித்தம் நாம் பாவம் செய்கிறபடினால் நம்ம என்ன செய்கிறோம்? இப்பொழுது பாடுகள் மத்தியிலே நம்ம கடந்து போகிறோம். அடுத்தது விக்டிம் சஃபரிங். விக்டிம் சஃபரிங். ஆல்ரைட், விக்டிம் சஃபரிங் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? இப்போ ஹைவேல நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்க. இப்போ பிரதர் அன்பு காடி ஓட்டிட்டு போகிறாரு. அவர் என்ன செய்யறாரு? 110 ஓட்டுறாரு. ஃபாலோ உண்டாங்க அண்ட் தென் சீட் பெல்ட் போட்டிருக்கிறாரு. அவருடைய சைட்டில் எல்லாம் சரியா என்ன பண்றாரு? ஃபாலோ பண்றாரு. ஆனா பக்கத்து காடிக்காரன் போடு தண்ணி போட்டுட்டு என்ன பண்றான்? காடியை வேகமா ஸ்பீட்ல என்ன பண்ணிட்டு காடியை அந்தாம் பண்ணிட்டான். இப்ப பாருங்க, மற்றவர்களுடைய தவறுகள் நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோம்? இப்பொழுது பாதிக்கப்படுகிறோம். இதை குறித்து பைபிள்ல எழுதியிருக்குது. சில நேரத்தில் நம்ம தவறு செய்ய மாட்டோம், மற்றவர்கள் நமக்கு என்ன பண்ணுகிறார்கள்? தீமை செய்கிறார்கள். ஏன் இதெல்லாம் நடக்குது? நீங்களும் நானும் எந்த பிளானெட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சம்பூர்ணம் அடையாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாஸ்டர், அந்த சம்பூர்ணம் எப்பொழுது வரும்? கிறிஸ்துவோட இரண்டாவது வருகையில தான் அவர் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது தான் எல்லாம் பரிபூர்ணமாக மாறும். அது வரைக்கும் நமக்கு இப்படி போன்ற பாடுகள் உண்டு. விளங்குதா இல்லையா? பாடுகள் நமக்கு உண்டு. அடுத்த விதமான பாடுகள் சொல்லும் பொழுது மினிஸ்டரியல் சஃபரிங், அதாவது ஊழியக்காரனுக்கு. இப்போ பாஸ்டர், நான் ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்காக உண்மையாக உழைக்கும் பொழுது, கர்த்தருடைய செய்தியை கொண்டுட்டு வரும் பொழுது இந்த ஊழியத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள். விளங்குதா? கடைசியாக கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகள், சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட் சேக். இயேசு கிறிஸ்து நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடினால் என்ன பண்ணுகிறார்கள்? நண்பர்கள், கூட பிறந்தவர்கள் என்ன பண்றாங்க? எதிர்த்து வராங்க. சோ இந்த பல கோலத்துல நமக்கு என்ன வரலாம்? தாக்கம் வரலாம். அடுத்தது சொல்லி நான் முடிக்கிறேன். why God allows suffering? ஏன் இந்த யோசேப்பை தேவன் இந்த பாடுகள் மத்தியிலே கர்த்தர் அவனை கொண்டுட்டு போனான்? 2 காரணம் இருக்குது. முதலாவது, suffering and persecution are to test the genuineness of Joseph's faith. All Christians will have to go through this test. அதாவது உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி சொல்ற பத்தியா? நான் கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன்னு சொல்ற பத்தியா? அந்த நம்பிக்கை
உண்மையா இல்லையா என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளை பரிசோதிக்கிறார். God is testing us, the genuineness of our faith. Right? நல்லா கவனிக்கணும். நீங்க சொல்றீங்க சர்ச்சுக்கு வந்த பிறகு கர்த்தர் நல்லவர்னு. சர்ச்சில் வந்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி பாட்டு பாடுகிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல ஒரு சோதனை, ஒரு போராட்டம் வரும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? சோதனையை கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்றாரு. ஒரு எக்ஸாம்பிள், இந்த யோபு வந்து நீதிமான் என்று சொல்லி 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது. யோபு வந்து சன்மார்க்கன் என்று சொல்லி எழுதியிருக்குது. ரைச்சஸ் மேன் சொல்லி எழுதியிருக்குது. ரைட்? அது வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம்னு வச்சுங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சால்வை. இப்ப கர்த்தர் டெஸ்ட் பண்றாரு, இவன் உண்மையிலேயே நீதிமானா, இவன் ஜெனிவைன் பிலீவரா, இவன் எல்லா சிச்சுவேஷனிலும் என்னை தேடுறானா இல்லையா என்று சொல்லி ஒரு பரீட்சை. இந்த யோபுக்கு பாருங்க என்ன நடந்துச்சு. எல்லாம் இருந்து கர்த்தர் நல்லவர் என்று சொன்னாரு. இப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இருந்ததை எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்துட்டாரு. ஒன்றாய் கர்த்தர் அவனுடைய உலக ஆசீர்வாதத்தை எடுத்த பிறகு அவன் சொன்ன ஒரு காரியம் என்னது? கர்த்தர் கொடுத்தான், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி ஒரு அறிக்கை பண்ணுகிறார். Can you see the genuineness of the faith? அப்போ அவன் உண்மையான விசுவாசியா இல்லையா என்று சொல்லி எப்படி தேவன் கண்டுபிடிக்கிறாரு? Through the testing. That's why அதே யோபு என்ன சொல்றாரு? தேவன் என்னை புடமிடுகிறார். The same Job said, God molding me, God refining me. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் அதான் சொன்ன பார்த்தீங்களா, வரப்போகிற சேலஞ்சஸ், வரப்போகிற ஆபத்தில் யாரு நிற்க முடியும்? கத்தூன் கிறிஸ்டியன் நிற்க முடியாது. கத்தூனா இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் A for apple, B for boy, C for can, இன்னும் எலிமெண்டரி லெவல்லே இருந்தீங்கன்னா, நான் காணிக்கை கொடுத்தனா அவர் ஏதாவது எனக்கு கொடுப்பாரு, நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணனா 2 மணி நேரம் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, சர்ச்சுக்கு நான் வந்தேன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு. இதெல்லாம் எலிமெண்டரி. இதெல்லாம் எலிமெண்டரி. இதை நம்பிக்கொண்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா, எலிமெண்டரி லெவல்ல இருந்தீங்கன்னா, உங்களுடைய விசுவாசம் இப்பொழுது அது இன்னும் பலப்படல. You cannot stand. So that's why God allow you to go through suffering to check the genuineness. And the gold in fact has to go through certain process. And the process, the refinery process. நெருப்பு மத்தியிலே அது என்ன பண்ணும்? ஃபர்னஸ்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு certain temperature, very high temperature அது என்ன பண்ணுவாங்க? அந்த நெருப்பு மத்தியில் அதை கடந்து போகணும். அந்த நெருப்பு மத்தியில் அதை கடந்து போகும் பொழுது தான் அது மேலே இருக்கிற குப்பை, அழுக்கு அதெல்லாம் எரிஞ்சு போகுது. எரிஞ்சு போகின பிறகுதான் ஒரு பெர்ஃபெக்ஷனுக்கு மேலாக அது என்ன பண்ணுது? வெளியப்படுது. அதே மாதிரி கர்த்தருடைய விருப்பம் என்னது? தேவன் சபையை பார்க்கிறாரு, நம்மள பார்க்கிறாரு. எதை பார்க்கிறாரு? நீ கோல்ட போட்டு வந்து அதை பார்க்கல. கர்த்தர் என்ன பார்க்கிறாரு? உள்ளுக்கு எப்படி இருக்குது? உள்ளுக்கு எப்படி இருக்கிறீங்க? சர்ச் வந்து இதை குறித்து பேசவே மாட்டாங்க. எல்லா சபையார்கள் வந்து டிராமா பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா தேவன் வரும்பொழுது எதை பார்க்கிறாரு? உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்குது? உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? அது கோல்டுக்கு ஒப்பாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கிறாரு. எதை பார்க்கிறாரு கர்த்தர்? சேட்லி தேவன் எதை பார்க்கிறாருன்னா, அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்த ஜீவியம் வந்து கரைப்பட்டு இருக்குது. And therefore கர்த்தர் நம்மளை ரிஃபைன் பண்ணுகிறாரு, சோதனை கொடுக்கிறாரு. சோதனை மத்தியில் நீங்கள் வெளியே வந்திருக்கிறீங்க. நான் ஒரு கருத்தை நான் சொல்றேன். இந்த 2 வருஷத்துல நிறைய விசுவாசிகளை கர்த்தர் சோதனைகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை நடக்க வச்சாரு. இன்னைக்கு பெட்டர் கிறிஸ்டியனா இருக்கிறீங்க. Why all of you becoming a better Christian? All because of suffering and persecution. So therefore we got to thank God for suffering and persecution. எதற்கு? உங்களை வந்து கேரக்டரை வந்து உங்களுடைய விசுவாசத்தை அது என்ன பண்ணுது? மாற்றுது. ஓகே, அடுத்தது ஏன் why God is allowing us to go through suffering and persecution are to discipline Joseph. Character molding. நம்முடைய குணம் எப்படி இருக்குது? நம்முடைய குணம் எப்படி இருக்குது? கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பேச்சு வார்த்தைகள், கணவன் மனைவி உறவு, பெற்றோர்கள் பிள்ளைகள், பாஸ்டர் காங்கிரிகேஷன், இன்னைக்கு நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்குது? Do you know God is interested in our character? God is making us after his character.
அவரை போல கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார், உருவாக்குகிறாரு. கேரக்டரை பிரேக் பண்ணணும்னா உன்னை பிரேக் பண்ணணும். You know what? One of the word the Lord spoke to me personally. இந்த வருஷம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னது? You know what the Lord said? I'm going to break your character. அப்போ கர்த்தருடைய பார்வை எனக்கு ரொம்ப திமிர் இருக்குது, unwanted characteristic எனக்குள்ளாக இருக்குது. The Lord said, I will take you through this testing period. என்ன பரீட்சை எனக்கு கொடுக்க போகிறார் தெரியல. God is interested not in Francis outward Francis. The Lord is interested with inward Francis. உங்களுடைய கேரக்டர் மாறணும்னா you got to go through suffering. எல்லாரும் பாஸ்டர் கூட இருக்கிறீங்களா? எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் முடிக்க இருக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறேன்? நான் மாறணும். I want to grow. I want to be a genuine Christian. I want to be a real Christian. I want to be a real child of God. கர்த்தர் செய்வாரு. வரப்போகிற காலகட்டத்தில் கர்த்தர் செய்வாரு. ஒரு காரியத்தில் சொல்லி நான் முடிக்கிறேன். You know what happened? அந்த எல்லா துன்பம் போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் அவனோடு இருந்தார். You know what is the beauty of this year? The Lord going to be very close to you. தேவன் நம்மோடு இருக்க போகிறார். அவர் நம்முடைய தகப்பனார். கர்த்தர் ஒரு பக்கத்தில் புடம் எடுக்கிறார், இன்னொரு பக்கத்தில் யோசேப்போடு தேவன் இருந்தார். சிறைக்குள்ளாக அவன் இருக்கும் பொழுது தேவன் அவனோடு இருந்தாரா. The Lord going to be with us. How many of you love the Lord? எத்தனை பேர் அவரை நேசிக்கிறீங்க? How many of you glad that you are here in this service today? ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு chapter 1 part 1, அடுத்த வாரம் part 2. யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. சர்வீஸ்க்கு சரியா வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Come let us pray.